Hi viewers, hi comfy readers and my dear students. Today we are going to see about Ford Fulkerson method. In this Ford Fulkerson method, we going to learn about the maximum flow that a network can travel. That is what we are going to find using Ford Fulkerson method. The Ford Fulkerson method மூலமா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு நெட்வொர்க்கில் எவ்வளோ மேக்ஸிமம் ஃப்ளோ அந்த நெட்வொர்க் வந்துட்டு நம்ம சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த ஃபோர்ட் ஃபுல்கர்சன் மெத்தடில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இந்த ஃபோர்ட் ஃபுல்கர்சன் மெத்தட் தெரியணும்னா அதுக்கு பேசிக் கான்செப்ட்ஸ் தெரியணும். பேசிக் கான்செப்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ட் ஃபுல்கர்சனில் சம் ஆஃப் த மோஸ்ட்லி யூஸ்டு கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஃப்ளோ, கெப்பாசிட்டி, அகுமெண்டட் பாத் அண்ட் த மேக்ஸிமம் ஃப்ளோ, கட் ஃப்ளோ இதெல்லாம் இருக்கும். ஸோ the augmented path is nothing but a particular path within the whole network. If you take this network, in the network எடுத்துக்கிட்டிங்கன்னா it has S source and T is nothing but destination, and within that we have 1 2 3 4 nodes இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதான் வந்துட்டு இருக்கிற நோட்ஸ் இந்த நெட்வொர்க். அண்ட் ஒவ்வொரு நோடுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நோடில் இருந்துட்டு இன்னொரு நோடு ட்ராவல் பண்ணுறதுக்கு there has been capacity which has been specified. Only from S to 3 we can send only 5, and again if you take like 3 to 4 we can send a maximum of 4, and from 4 to T we can send a maximum of 3. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நோட்டுக்கு இந்த நெட்வொர்க்குள்ளே இருக்க ஒன் நோட் அண்ட் அனதர் நோட், ஃப்ரம் ஒன் நோட் டு அனதர் நோட் த ட்ராவல் கெப்பாசிட்டி ஹஸ் பீன் ஸ்பெசிஃபைட். ஸோ இந்த கெப்பாசிட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், எவ்வளோ ட்ராவல் பண்ணலாம், அந்த மேக்ஸிமம் ஃப்ளோ எவ்வளோ சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இருக்கிற ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்க நெட்வொர்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது அப்படியே வந்துட்டு ஸ்டெப் 1ல் நீங்கள் வந்துட்டு அந்த நெட்வொர்க் அப்படியே வந்துட்டு போட்டுக்கோங்க. நெட்வொர்க் போட்டதுக்கு பிறகு அடுத்தது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோன்னா நம்ம வந்துட்டு இந்த மேக்ஸிமம் ஃப்ளோ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நமக்கு என்ன தெரியணும்னா, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டெப் 1ல் த ரெசிடியூவல் நெட்வொர்க் நம்ம ஒவ்வொரு பாத்தும் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த பாத்துக்குள்ளார எவ்வளோ மேக்ஸிமம் ஃப்ளோ நம்ம வந்துட்டு ட்ராவல் பண்ணலாம், சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெப் 1ல் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ரா த நெட்வொர்க் ஆஸ் இட் இஸ். ஃபஸ்ட் அப்படியே ட்ரா நெட்வொர்க் என்ன பாட்டணும் அதை அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ டேக் ஒன் பாத் ஃப்ரம் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன். நமக்கு நிறைய பாத்ஸ் அவைலபிள் ஆகுது. யூ கேன் ட்ராவல் ஃப்ரம் S to 3, 3 to 4, 4 to T, and S to 2, 2 to T, and S to 1, 1 to T, S to 2 to 2 to 1, 1 to T. So these are the possible traversals within the network. ஆமாவா? ஸோ இதில் வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஏதாவது ஒரு பாத் எடுத்துக்கிறேன். ஸோ த பாத் இஸ், நான் இப்போ என்ன பாத் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன், ஐம் செலக்டிங் ஃப்ரம் S to 3, 3 to 4 and 4 to T. ஸோ இதான் நான் எடுத்திருக்கேன், S to 3, 3 to 4 and 4 to T. ஸோ இந்த பாத்தோடைய ஃப்ளோ நான் இப்போ வந்துட்டு டிசைட் பண்ணுறேன். இஃப் ஐ எம் ட்ராவலிங் இன் திஸ் பாத், த மேக்ஸிமம் ஃப்ளோ வித்தின் திஸ் பாத் வந்துட்டு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ மேக்ஸிமம் ஃப்ளோ இன் திஸ் பாத் நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா, ஐ ஹாவ் டு டேக் த நெட்வொர்க், ஆக்சுவல் நெட்வொர்க். இதில் பார்த்தீங்கன்னா S to 3 there has been the flow has been specified and it is set to 5, and then 3 to 4 the flow is 4, and 4 to T the flow is 7, sorry flow is 3. So in these path the maximum network can withhold only the maximum capacity of 3, because if I take 3 from S to 3 I can take 3 a maximum, because the network can send a maximum of 5. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், 3 தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். அகெயின் 3 to 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 to 4ல் வந்துட்டு மேக்ஸிமம் 4 இருக்கப்போ 4ல் ஆப்வியஸாக 3 சென்ட் பண்ணலாம், அண்ட் 4 to Tக்கு மேக்ஸிமம் 3 தான் எடுத்துகிட்டு போக முடியும். அதனால் வித்தின் திஸ் பாத் நான் என்ன பண்ணுறேன், ஐ ஆம் டேக்கிங் ஒன்லி 3. ஸோ அப்படி 3ன்னு எடுத்துக்கிட்டேன்னா நான் இந்த பாத்தில் என்னோட ஆக்சுவல் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 5, 4, 3 ஆக்சுவல் அப்படியே எடுத்துக்கோங்க. ஸோ இஃப் ஐ எம் ட்ராவலிங் இன் திஸ் பாத் ஐ கேன் ஏபிள் டு take a maximum of 3. ஸோ அப்போ 3ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இஃப் ஐ எம் ட்ராவலிங் இன் திஸ் வே, நான் 3 ட்ராவல் பண்ணுறேன்னா, ஸோ வாட் இஸ் மை ஃப்ளோ, தட் மை கெப்பாசிட்டி இஸ் 5. ஸோ இந்த கெப்பாசிட்டியில் இஃப் ஐ எம் ட்ராவலிங் ஒன்லி 3னா த ரிமைனிங் தெர் இஸ் 2, அண்ட் அகெயின் ஃப்ரம் 3 to 4 a capacity of 4. எக்ஸாம்பிள் நம்ம லிட்டர்ஸ் கூட எடுத்துக்கலாம், or it can be MB, anything. சரிங்களா? பட் ஆனால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்கே 4 liters, 3 to 4 வந்து ஒரு 4 liters மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதில் 3 லிட்டர் ட்ராவல் பண்ணிட்டோம்னா அப்போ ரிமைனிங் நமக்கு 1 லிட்டர் இருக்கும். இதுதான் கான்செப்ட். ஸோ இட் கேன் பி நம்மளுடைய ரெஃபரன்ஸ்க்கு இட் கேன் பி லிட்டர்ஸ் ஆர் எனிதிங், பட் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக நம்ம எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அகெயின் இஃப் 4 to T நான் மேக்ஸிமம் இப்போ 3 லோட் கெப்பாசிட்டி சென்ட் பண்ணிட்டேன்னா த ரிமைனிங் வில் பி 0. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கிறோம், நம்ம ஒரு நெட்வொர்க்கில் நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி whenever we find out
ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த ரெசிடுவல் ஃப்ளோ நமக்கு வந்துட்டு எவ்வளோ ரிமைனிங் நம்ம சென்ட் பண்ணதுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ சென்ட் பண்ண முடியுமோ சென்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அந்த பாத்தில் நமக்கு 0 வந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த கெப்பாசிட்டி டோட்டலாக ஃபுல்ஃபில் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். அதனால் என்ன பண்ண முடியாது, அந்த ஃப்ளோ தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கட்-இன் ஃப்ளோ நெட்வொர்க்ஸ்னு சொல்லுவோம். ஃபர்தர் we cannot send anything. சரிங்களா, அதில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, எதுவுமே சென்ட் பண்ண முடியாது. அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், கட்-இன் ஃப்ளோ நெட்வொர்க்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஏன் இதை வந்துட்டு நம்ம ரெட் மார்க்கில் ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம்னா, ஃபர்தர் நம்மளால் என்ன பண்ண முடியாது, அப் த ஸ்ட்ரெச் இந்த பாத்தில் நம்மளால் ஒன்லி we can able to send only 3 and more than 3 we cannot send in this network. ஸோ இந்த பாத்தில் if you take from S to 3, 3 to 4, 4 to T, if 1 has been cut out, so I cannot travel from 4 to T. So I have to leave it for the next step. So next step, again I am just maintaining the skeleton of the network and அந்த flow already நம்ம 3 சென்ட் பண்ணி அதில் மேக்ஸிமம் 3 எடுத்துக்கிட்டதுனால நம்ம என்ன பண்ணுறோம், அந்த 3 போக ரிமைனிங் இருக்கிறது தான் இப்போ இதோட கெப்பாசிட்டி, which is nothing but 2, 1 and here the cut in the flow is done. So you cannot able to travel through this 4 to T, which is nothing but the traveling capacity is 0. ஸோ அடுத்தது ரிமைனிங் இப்போ நான் செகண்ட் என்ன பார்த்து எடுத்துக்கிறேன்னா ஸ்டெப் 2ல் ஐம் டேக்கிங் S to 2, 2 to T, எஸ்லேருந்து 2, 2லேருந்து T. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் நெட்வொர்க்கில் எனக்கு கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2 and 7 இருக்குது. ஸோ 2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா மேக்ஸிமம் நான் என்ன சென்ட் பண்ணலாம், எஸ்லேருந்து 2க்கு 2 தான் போக முடியும். 2 only I can travel from S to T. And then if 2 to T எடுத்துக்கிட்டிங்கன்னா I can send a maximum of 7. So what I'm doing is a maximum only from S to 2, 2 to T is nothing but 2. So only 2 I can able to travel from S to 2, 2 to T. So what I have to do, I have to take the actual capacity and then the maximum flow is nothing but 2. So 2 minus 2 is 0. The 7 minus 2 is nothing but 5. So what happens here? Cut in the flow network. So actually the capacity has become 0. So henceforth I cannot use this path for further travel. So from S to T, hereafter the travel has been cut. So the maximum flow in this path is 2. So again step 3, I have to go and find out the another possible path. So in another possible path, as like the previous steps, நான் என்ன பண்ணிக்கிறேன், I'm retaining the skeleton of the network. The skeleton of the network, previous whatever the capacity, I'm just retaining as it is. So what the path I'm taking right now is S to 1, 1 to T. So I'm taking S to 1, 1 to T. So the actual network capacity is 6 and 5. So 6 and 5. Through that, now I can sense the maximum is 6 and 5. So from S to 1, 1 to T, the capacity flow is 5. So from the flow, what I'm going to do is I'm going to subtract from the capacity, I'm going to subtract the flow. So if I subtract the maximum flow from S to 1, 1 to T, it will be 6 minus 5, which is nothing but 1, and 5 minus 5 is nothing but 0. So again it has become from 1, 5 minus 5 is nothing but 0. So 1 to T is again stopped. If you take inside the network, I can able to travel this way or this way and this way. This way is dropped, this way is dropped, and again this way is dropped. But I can travel from S to 1, 1 to 2 and 2 to T. So that is the next possible thing. So next step, what I'm doing is I'm remaining whatever the capacity fixed, that is what I'm going to retain. For example, from step 3, whatever the remaining capacity, 2, 1, 0, and then 0, 5, and then 1, 0. So what I'm going to do, the remaining, the cutoff parts that I am done. So this path, what is the maximum flow? Maximum flow is 1 to 2 from the actual network, 1 to 2 is 2. If you say take this 1 to 2, the actual flow is 2. So I filled that here. So what happened is S to 1, 1 to 2, 2 to T. So if you take this maximum flow, there is only 1, 2 and 5. So maximum I can travel is only 1. என்ன பார்த்தீங்கன்னா இதில் 1, 2, 5 இதுதான் மேக்ஸிமம் கெப்பாசிட்டிங்க. அப்போ இங்கே நான் 1 லிட்டர் ட்ராவல் பண்ணுறேன், 1 லிட்டர் எடுத்துகிட்டு போனால் தான் 1 லிட்டர் எஸ்லேருந்து 1க்கு போகும்,
1லேருந்து 2க்கு போகும், 2லேருந்து Tக்கு போகும். 1 லிட்டருக்கு மேலே எடுத்துகிட்டு போனால் என்னால் Sலேருந்து 1க்கே போக முடியாது. அதனால் I can take only 1. ஸோ அப்போ 1 எடுத்துக்கிட்டேன்னா ஸோ மேக்ஸிமம் ஃப்ளோ இஸ் 1. ஸோ இங்கே 1 minus 1 is 0 and then 2 minus 1 is 1, 5 minus 1 is 4. So this actually it becomes 0. So this is what called cut and flow network. So which is nothing but it becomes 0. It has been overfilled. So I cannot use this further. So after this step, if I try to find out the next step, if there is any possible path and பார்த்தோம்னா இந்த நெட்வொர்க்கில் நெக்ஸ்ட் பாசிபிள் பாத் எதுவுமே கிடையாது. பிகாஸ் இந்த எஸ்லேருந்து 3லேருந்து 4லேருந்து T நீங்கள் போனீங்கனாலும் 4லேருந்து Tக்கு போக முடியாது. ஏன்னா அங்கே ஓவர்ஃப்ளோ ஆகிடுச்சு. அடுத்தது அதே மாதிரி தான் எஸ்லேருந்து 2லேருந்து T போகலான்னா எஸ்லேருந்து 2 போக முடியாது. அதே மாதிரி எஸ்லேருந்தே போக முடியாது, இங்கே பிளாக் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், இந்த மேக்ஸிமம் ட்ராவல் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், த மேக்ஸிமம் ஃப்ளோ இன்சைட் த நெட்வொர்க். ஒவ்வொரு ரூட்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரூட்லேயும் நமக்கு மேக்ஸிமம் ஃப்ளோ என்னவோ அந்த ஃப்ளோவை நம்ம நோட் டவுன் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ளோவெல்லாம் நம்ம வந்துட்டு சம் பண்ணோம்னா தட் வில் பி யுவர் ஃபைனல் ஆன்சர், விச் இஸ் நத்திங் பட் ஸ்டெப் 1ல் நாம் எடுத்திருக்க ஸ்டெப் அகுமெண்டட் பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா S to 3, 3 to 4, 4 to T. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் 3. அப்போ 3 + 2 + 5 + 1, which is nothing but 11. So the maximum flow for the given network is 11. ஸோ இதான் வந்துட்டு நம்மளுடைய மேக்ஸிமம் ஃப்ளோ இன் ஃபுல்கேசன் மெத்தட். ஸோ whenever இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், மேக்ஸிமம் ஃப்ளோ கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா அந்த நெட்வொர்க்கோட ஸ்கெலட்டன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒரு அகுமெண்டட் பாத்னா பாசிபிள் பாத் ஃப்ரம் S to T. S to Tக்கு ஒவ்வொரு பாசிபிள் பாத்தாக எடுத்துகிட்டு அதில் மேக்ஸிமம் ஃப்ளோ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அண்ட் தென் அதே மாதிரியே ஸ்டெப் 2ல் அனதர் பாத் எடுத்துகிட்டு மேக்ஸிமம் ஃப்ளோ, ஸ்டெப் 3 மேக்ஸிமம் ஃப்ளோ, ஸ்டெப் 4 மேக்ஸிமம் ஃப்ளோ. ஸோ ஏதோ ஒவ்வொரு ஸ்டெப்லையும் இருக்க மேக்ஸிமம் ஃப்ளோவை கடைசியில் சம் பண்ணும். அவ்வளோதான், அந்த சம் பண்ணி வர ஆன்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்களுடைய ஆன்சர். இந்த மாதிரி இது ஒரு பெரிய நெட்வொர்க்காக இருந்தாலும் நீங்கள் இதுக்கு இன்னும் அடிஷ்னல் பாத் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், மறுபடியும் நெக்ஸ்ட் ஸ்டெப் 4, ஸ்டெப் 6, ஸ்டெப் 7 இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ திஸ் இஸ் தி simple method to solve the maximum flow problem using Ford-Fulkerson method. Thank you.